இன்னைக்கு திமுகவோட ஆதரவு பெற்ற சமூக ஊடகங்களும் அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் அவங்க இன்னைக்கு காட்டின வன்மம், சேனலில் காட்டின வன்மம் எவ்வளோ பயங்கரமாக இருந்ததுன்றதை கண்கூட பார்க்க முடிஞ்சது. அதாவது தலைவர் வந்து தளபதி அவர் சிபிஐ என்கொயரிக்கு அது விட்னஸ் என்கொயரின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் அவங்க வந்து தொடர்ந்து 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 டிவியில் சோஷியல் மீடியாவில் போட்டது என்னென்ன, தலைவர் வந்து அவரோட பேரை வந்து சார்ஜ் ஷீட்டில் போட போகிறாங்க, அவங்க பேரை வந்து கிரிமினல் இதில் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தொடர்ந்து போட்டு இது வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட அதே மாதிரி தாவேக்கா தொண்டர்கள், தாவேக்கா விரும்பிகள், நலம் விரும்பிகள் அவங்களோட மனசெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நோகடிச்சுதுன்றது அது பார்க்கும்போது அது எனக்கே புரிஞ்சுது. ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய ப்ரொபகண்டா இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணியிருக்கிறாங்க. அதில் சிலது என்னென்னா ஜான் ஆரோக்கியசாமி, அதாவது நம்ம இவரோட டிவிகேவோட ஆலோசகர், அவர் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம செங்கோட்டையனார் அவர் வந்து அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணையில் வந்து நமக்கு எதிராக டிவிகேக்கு எதிராக வந்து வீடியோஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃபேக் இது போட்டுட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 23ஆம் தேதி வந்து நம்ம தளபதியோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மங்காத்தாவும் அதே டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. இதில் ஏதோ உள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை வந்து ஏற்கனவே இது வந்து ஜனநாயகன் படத்துலேயே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவரோட இதில் போட்டிருக்காங்க. சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூச்சகமாக எடுத்துக்க தான் வேணும். அப்போது அந்த இதில் ஜனநாயகன் படத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி கரூர் இன்சிடென்ட் மாதிரி சொல்லி ஹேப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி சில சமயம் நம்ம 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற நம்ம தேரி படத்துலையும் மங்காத்தா படத்துலையும் ஏதாவது செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்து நடத்துக்கணும். அண்ணனை வெளியில் வந்ததுக்கப்புறமா, அவரை பார்த்ததுக்கப்புறமா தான் இவங்க பேசுனதெல்லாம் எவ்வளோ வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.